Hello everyone, welcome back again to Kattalin Sirigugal YouTube channel. இன்னைக்கு நம்ம Standard 6 Term 2 Unit 1 Heat அப்படின்ற லெசனை பார்க்க போகிறோம். Learning objectives என்னென்னு பார்த்துடலாமா? To list out the sources of heat, to define heat, to distinguish hot and cold object, to define temperature, to differentiate heat and temperature, to understand the condition for thermal equilibrium, to understand why thermal expansion take place in solids, to list out the practical applications of thermal expansion in day-to-day life. ஸோ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லெசனில் நம்ம என்னென்ன பற்றி படிக்க போகிறோம், என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நம்மளுக்கு ஹீட்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீட்னா எப்படி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சர் ஃபீவராக இருந்துச்சுன்னா நம்ம பாடி ஹீட்டாக இருக்கும், வெளியே வெயிலுக்கு போனால் நம்ம பாடி ஹீட்டாக இருக்கும். ஹீட்டோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்றத இங்கே சோர்சஸ் ஆஃப் ஹீட் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்னன்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? சன், கம்பஷன்னா பர்னிங், ஃப்ரிக்ஷன், எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ இதுதான் அந்த சோர்சஸ் ஆஃப் ஹீட். ஸோ சன்னுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூரியன். நம்ம வெயிலில் போகிறப்ப நம்ம பாடிலாம் எவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சோர்சஸ் ஆஃப் ஹீட்டில் வரும். கம்பஷன் இன் சென்ஸ் பர்னிங். நம்ம விறகை பற்ற வைப்பாங்க. ஸோ அப்போ பற்ற வைக்கிறப்போ என்ன ஆகும், அதுலேருந்து ஃபயர்ன்ற ஒரு எலமெண்ட் வெளியே வரும். ஸோ அது வெளியே வரப்போ நம்மளுக்கு ஹீட்டுன்ற ஒரு சோர்ஸை கொடுக்கும். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு சர்ஃபேஸும் போய் டச் ஆகுறப்ப ஒராசும். ஸோ அந்த ஃபீல் தான் அங்கே ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நம்மளோட ரெண்டு ஹேண்ட்ஸை ஒன்றா சேர்த்து ரப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரப் பண்ணோன்னா நம்ம ஹேண்ட்குள்ளேருந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ என்ன ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ அதுதான் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி வழியாக நம்மளுக்கு என்னென்ன ஹீட் சோர்ஸஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அயன் பாக்ஸ் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, எலக்ட்ரிக் கிட்டல் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன சோர்ஸஸில், எலக்ட்ரிசிட்டியில் வர ஹீட்டோட சோர்ஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஹீட் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாமா? ஹீட் இஸ் அன் எனர்ஜி தட் ரைசஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ திங் by causing the molecules in the thing to move faster. ஸோ ஹீட்னா என்ன அப்படின்றத இங்கே நம்மளுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே நிறையா பார்ட்டிகல்ஸ், மாலிக்யூல்ஸ் இருக்கும். அந்த மாலிக்யூல்ஸ் வைப்ரேட் ஆகும் அண்ட் தென் அது மூவ் ஆகும். ஸோ அந்த மூவிங் ஆகுறப்பையும் வைப்ரேட் ஆகுறப்பையும் அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால நம்மளுக்கு ஹீட்டுன்ற ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஸோ அதோட டெஃபினேஷன் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஒன்ஸ் அகெயின் திருப்பி அதை நம்ம படிச்சிடலாம். ஹீட் இஸ் அன் எனர்ஜி தட் ரைசஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ திங். ஸோ ஒரு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஹீட். by causing the molecules in that thing to move faster. அதாவது அந்த டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறதும் அதுக்குள்ளே இருக்க மாலிக்யூல்ஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஹீட்டுன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாமா? ஹீட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஹீட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கோல்டு அண்ட் ஹாட் வாட்டர்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஒரு 3 பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பவுல்ஸ்லையுமே வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று கோல்டு வாட்டர், சென்டரில் இருக்கிறது லூக் வார்ம் வாட்டர் அண்ட் இன்னொரு சைடில் இருக்கிறது ஹாட் வாட்டர். லூக் வார்ம் வாட்டர் அப்படின்னா மாட்ரேட் ஹீட்டோட நார்மலாக இருக்கிற ஒரு வாட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோல்டு வாட்டரில் ஒரு ஹேண்டும் ஹாட் வாட்டரில் ஒரு ஹேண்டும் சைமல்டேனியஸாக வைக்க சொல்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டா இந்த 2 வாட்டரில் வச்ச ஹேண்டை அட் அ டைம் லூக் வார்ம் வாட்டரில் வைக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அந்த blank ஸ்பேஸில் எழுதணும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா? அந்த ஹாட் வாட்டரில் நம்ம வைக்கிறப்ப நம்ம ஹேண்டை வைப்ரேட் பண்ண வைக்கும். ஸோ அந்த ஹாட் வாட்டர். இதுவே நம்ம அந்த லூக் வாட்டரில் கை வைக்கிறப்போ நம்ம ஹேண்டில் இருக்க மாலிக்யூல்ஸ் அந்த லூக் வார்ம் வாட்டரில் போனோடனே இந்த லூக் வார்ம் வாட்டரில் இருக்க மாலிக்யூல்ஸை வைப்ரேட் பண்ண வைக்கும். ஹாட் வாட்டரில் லூக் வார்ம் வாட்டரில் வைக்கிறப்போ நம்ம ஹேண்ட் ரிலாக்ஸ்டாக கூலாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம அந்த கோல்டு வாட்டரில் ஹேண்ட் வச்சுட்டு லூக் வார்ம் வாட்டரில் ஹேண்ட் வைக்கிறப்ப நம்ம ஹேண்ட் ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அந்த லூக் வார்ம் வாட்டரில் இருக்க
மாலிக்யூல்ஸ் அது வந்து நம்மளோட ஹேண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால நம்மளோட ஹேண்ட் வந்து ஹீட்டாக ஃபீல் பண்ணுது. இந்த லூக்வார்ம் வாட்டர்ன்ற ஒரு கண்டென்ட் வந்து 2 டைப்பாக நம்மளோட எனர்ஜியை ஃபீல் பண்ண வைக்கிது. ஒன்று வந்து ஹாட் வாட்டர்லேருந்து நம்ம லூக்வார்ம் வாட்டரில் வச்சா நம்ம ஹேண்ட் வந்து கூல் ஃபீல் கிடைக்கிது. கூல் வாட்டர்லேருந்து லூக்வார்ம் வாட்டரில் வச்சா நம்ம ஹேண்ட் வந்து ஹாட் ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்குது. மெஷரிங் டெம்பரேச்சர் பை டச்சிங் இஸ் நாட் கரெக்ட். ஸோ நம்ம வந்து டெம்பரேச்சரை கையால் தொட்டு பார்க்குறது நம்மளுக்கு கரெக்டான ஒரு வே இல்லை. அதுக்காக ஒரு தனி எக்யூப்மெண்ட் இருக்குது. ஹீட் அண்ட் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்? தெர்மாமீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், டெஃபினேஷன் ஆஃப் அ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. த மெஷர்மெண்ட் ஆஃப் அ வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் நான் ஆஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னா என்னென்னா, ஸோ இது வந்து வார்மாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படின்றத நம்மள எதை வச்சு டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸில் வச்சு நம்மளால இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் தவிர்த்து இன்னும் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். செல்சியஸ் இஸ் கால்ட் அஸ் சென்டிகிரேட் ஆஸ் வெல். செல்சியஸை இன்னொரு பேரில் என்னன்னு சொல்லுவாங்க? சென்டிகிரேட். இப்போ நம்மளுக்கு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் என்னென்னா அந்த ஹாட் பாய்லிங் வாட்டரோட டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னா, ஹாட் வாட்டரை நம்ம வந்து பாயில் பண்ணுறப்போ மேலே ஒரு ராட் ஆர் சம்திங்கில் வந்து நம்ம தெர்மாமீட்டரை கட்டி தொங்க விடணும். ஸோ அந்த தெர்மாமீட்டர் வந்து அந்த பவுலில் டச் பண்ணக்கூடாது. காஸ் அந்த தெர்மாமீட்டர் பவுலில் டச் பண்ணால் அதோட ஹையர் பாயிலிங் பாயிண்டில் தெர்மாமீட்டர் வெடிச்சிடும். ஸோ அதனால் அந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வாட்டரில் மட்டும்தான் டெம்பரேச்சர் படணும். ஸோ நம்ம வந்து அந்த ரீடிங்ஸ் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது பாயில் ஆகுறப்ப என்னென்ன டெம்பரேச்சர் வருது அப்படின்றத ரீடிங் எடுத்துகிட்டு அங்கே கொடுத்துருக்க அந்த பிளாங்க் ஸ்பேஸில் நம்ம எழுதணும். பாயிண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கலாமா? ஒரு சர்டைன் லெவலுக்கு அப்புறமேட்டா அதோட ஹீட்டு தான் நம்மளுக்கு அதிகமாக ஆகுமே தவிர அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. ஸோ அந்த சர்டைன் லெவல் அது அட்டைன் ஆனதுக்கு அப்புறமேட்டா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அதோட டிகிரி என்ன அப்படின்றத நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாமா? ஸோ நார்மல் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ? 30 டிகிரி செல்சியஸ். நம்ம வாட்டரை ஹீட் பண்ணுறப்போ அதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ என்ன லெவலில் அது வந்து பாயில் ஆகுது? 100 டிகிரி செல்சியஸ். நம்ம கூல் பண்ணோன்னா அது எவ்வளோ லெவலில் ஃப்ரீஸ் ஆகுமா? 0 டிகிரி செல்சியஸ். நார்மல் ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசஸ் அட் 0 degree Celsius. Note, you have to say 30 degree C as 30 degree Celsius or 30 degree centigrade. நம்ம செல்சியஸ் ஆர் சென்டிகிரேடுன்ற டேர்மை அங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டூ யூ நோல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922 ஹையஸ்ட் டிகிரி செல்சியஸ் லைபியா ஆஃப்ரிக்காவில் மெஷர் ஆகிருக்கு. ஸோ அதோட ஹையஸ்ட் டிகிரி செல்சியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 59 டிகிரி செல்சியஸ். அட் த சேம் டைம் லோவஸ்ட் டிகிரி செல்சியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -89 டிகிரி. ஸோ நார்மலாக வந்து மைனஸ் எப்போ மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியாண்ட் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து கீழே இருந்தால் மட்டும்தான் மைனஸ் சைன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நார்மலாக நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா வின்டர் டைமில் நம்மளோட நைட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கலாமா? ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். Heat and temperature are not the same thing. They in fact mean two different things. So heat and temperature அப்படின்னா என்ன? ரெண்டுமே ஒன்றா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். அது இல்லை, ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர்னால் என்னென்னா டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் மூவ் ஆர் வைப்ரேட் வித்தின் த சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அதை ரிலேட் பண்ணி இருக்கிறது தான் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் அப்படின்னா என்னென்னா ஹீட் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஹீட் வந்து அந்த டெம்பரேச்சரோட சப்ஸ்டன்ஸை மட்டுமே வச்சு இருக்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஸோ பட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி மாலிக்யூல்ஸ் ஆர் தேர் இன் த சப்ஸ்டன்ஸ். அதாவது டெம்பரேச்சரோட சப்ஸ்டன்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அந்த டெம்பரேச்சரில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது, எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான்
ஹீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? Temperature measures the average kinetic energy of molecules. Temperature na and the average kinetic in sense moving object. So the average of moving object enna substance or molecules la irukன்றத measure பண்றது தான் temperature. Heat measures the total kinetic energy of the molecules in the substance. அதாவது அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்க டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி மாலிக்யூல்ஸை மெஷர் பண்ணுறது தான் ஹீட். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஒரு பவுல்லையும் 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு பவுல்லையும் ஹீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது ஹீட் பண்ணுறப்ப எந்த பவுல் வந்து ஃபாஸ்ட்டாக பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு வந்து நோட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ அவங்களே இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பாயில் ஆகுறது 100 டிகிரி செல்சியஸ் வரது வந்து நிறைய ஹீட் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து 1 லிட்டர் ஆஃப் பாயிலிங் வாட்டரோட 5 லிட்டர்ஸ் ஆஃப் பாயிலிங் வாட்டரில் தான் அதிக ஹீட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா கேனில் 2 லூக் வார்ம் வாட்டரை 1 லிட்டர் ஆஃப் பாயிலிங் வாட்டர்லேயும் ஒன்றும் 5 லிட்டர்ஸ் ஆஃப் பாயிலிங் வாட்டரில் ஒன்றும் வைக்க சொல்லிருக்காங்க. எது வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகுது அப்படின்றத நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன் விச் கேன் வாட்டர் ஷோஸ் குவிக் ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி நம்மளை கொஸ்டின் பண்ணிருக்காங்க. நம்மளை வந்து கொஸ்டின் பண்ணாங்கல்ல, இப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் எது வந்து ஃபாஸ்ட்டாக அந்த லூக் வார்ம் வாட்டரை ஹீட் பண்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா 5 லிட்டர்ஸ் ஆஃப் பாயிலிங் வாட்டர் தான் அந்த லூக் வார்ம் வாட்டரை ஃபாஸ்ட்டாக ஹீட் பண்ணும். ஏன்னா அந்த 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரில் தான் என்ன அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அது வந்து லூக் வார்ம் வாட்டரை ஈஸியாக பாயில் பண்ணிடும். நெக்ஸ்ட் டோட்டல் ஹீட் இஸ் மெஷர்ட் பை calorie. The amount of heat needed to raise 1 gram of water by 1 degree centigrade. So 1 gram of water வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா 1 degree centigrade. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. which has more heat energy in each pair, put tick mark. ஸோ இந்த பாக்ஸில் வந்து டபுள் பேர்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த டபுள் பேர்ஸில் எது வந்து அதிக ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்றத நம்மளுக்கு வந்து டிக் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. a cup of boiling water at 100 degree Celsius, a spoon of boiling water at 100 degree Celsius, 1 liter of 60 degree hot water, 1 liter of 90 degree hot water. இது ரெண்டில் எது வந்து அதிக ஹீட் கொடுக்குன்றத நீங்கள் டிக் போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாமா? flow of heat, an analogy between temperature and water level. ஸோ டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர் லெவலில் என்ன டிஃப்ரென்ஸ், அது எவ்வளோ சிமிலராக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃப்ளோனா சம்திங் இஸ் மூவிங் ஆன், ஸ்டாண்டர்டாக இருக்காமல் ஸ்டேபிளாக இருக்காமல் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறது அப்படின்றது தான் ஃப்ளோ அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் லெவல் அது வந்து லோ ஆகிட்டே தான் இருக்கும். இட் வுட் நாட் பி இன் அ ஸ்டேபிள் பொசிஷன். ஸோ அந்த டெம்பரேச்சரும் அதே மாதிரி தான், வாட்டர் லெவல் மாதிரி அது கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஹீட் எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணிகிட்டே இருக்கும். வாட்டர் வந்து படல்னா ஒரு பாண்ட்லேருந்து ரிசர்வாயர்ன்றது ஒரு டேம் வரைக்கும் அதோட ஃப்ளோ இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி டெம்பரேச்சரோட லெவலுமே ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ஹீட் ஹையர் பொசிஷன், அதாவது அந்த டெம்பரேச்சர் வந்து ஹையர் பொசிஷன்லேருந்து லோவர் பொசிஷன் வரைக்கும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். which is insane, it will flow from heat to lower temperature. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் thermal contact and thermal equilibriumல நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா A and B. ஸோ ஒன்றுத்தில் வந்து அதாவது ஏல வந்து ஹையர் டெம்பரேச்சர் இருக்குது, பியை விட கம்பேர் பண்ணுறப்ப ஏல ஹையர் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ நம்ம ஏ அண்ட் பியை வந்து ஒன்றா கொண்டுட்டு வரப்போ ஏல இருக்க டெம்பரேச்சர் பிக்கு பாஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஹீட்டோட ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக அந்த பிக்கு பாஸ் ஆகுறதுனால both A and B will remain with the same temperature. ஓகேவா? The next, ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணுது, ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை நம்மளுக்கு அங்கே டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட், ஸோ இப்போ ஒரு ஹாட் கான்டாக்ட் அண்ட் ஒரு கோல்ட் கான்டாக்ட் வந்து தன்னோட எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, தெர்மல் கான்டாக்ட். தெர்மல் கான்டாக்ட் இஸ் வாட், when one energy can exchange some other energy. For example, if they can exchange heat energy is said to be as thermal contact. Thermal equilibrium na என்னன்னா,
ஸோ சேம் எனர்ஜி இருக்கும் பட் விச் cannot be exchanged because it has the same energy or temperature. It is said to be the thermal equilibrium. For example, ஃப்ரிட்ஜ்லேருந்து அது வந்து கிச்சன் டேபிளில் வைக்கிறப்ப ஒன்று வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும், மில்க் வந்து கோல்ட் டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ தே ஆர் இன் அ thermal contact. They can exchange their energy. thermal equilibrium certain பீரியட்க்கு அப்புறமேட்டா ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரில் மாறுறதுனால thermal equilibriumல இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், சோர்ஸஸ் ஆஃப் ஹீட் பார்த்தோம். ஸோ ஹீட்டுனா என்ன, ஹீட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம பார்த்தோம். அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன, டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். யூனிட் 1 ஹீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் 7 pages பார்த்தோம். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். கற்றலின் சிறகுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் எல்லாருக்குமே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.